Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. என் நேம் பிரியங்கா. நம்ம இந்த வீடியோவில் ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ் பண்ண போகிறோம். இதான் அதனோட ப்ளவுஸ் மெட்டீரியல். லைனிங்லாம் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கஸ்டமரோட மெஷர்மெண்ட்டு. நான் நியூஸ் பேப்பரில் அவங்க எனக்கு ரெகுலர் கஸ்டமர், அதனால் அவங்களோட பேப்பர் பேட்டர்ன் நான் மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்போதெல்லாம் அவங்களுக்கு தைக்கணுமோ இதை வச்சு நான் மார்க் பண்ணி கட் பண்ணிடுவேன். இது அவங்களோட ஸ்லீவு. இது பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் கவரு, அது உள்ள தான் நான் போட்டு மெயினில் அவங்களோட பேர் எழுதி வச்சுருவேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும், பேப்பர் பேக்ஸு. எனக்கு அப்போலோடது இருந்துச்சு, அதை நான் ஓப்பன் பண்ணி நம்ம பேப்பர் பேட்டர்ன் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இன்னும் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி நம்ம சரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போதைக்கு எனக்கு பேப்பர் பேட்டர்ன்ஸ் போடுறதுக்கான பேப்பர்ஸ்லாம் எங்கேயும் வாங்குகிற மாதிரி சூழ்நிலை இல்லை, நல்லா போக முடியல. அதனால் நான் இப்போதைக்கு இருக்கிறத வச்சு எப்படி பண்ணலான்றதை நான் காட்டுறேன். நான் பேப்பர்ஸ்லாம் எனக்கு கிடைக்கும் போதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். அதில் தான் நான் ஒன்று ஒன்றா பேப்பர் பேட்டர்ன்லாம் போட்டு வச்சுப்பேன். ஃபர்ஸ்ட் நம்ம இவங்களோட மெஷர்மெண்ட்டை நம்ம அழகாக ட்ரேஸ் பண்ணி எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் லைன்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன். பேப்பரை அந்தளவுக்கு நீட்டாக இல்லாததால் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லைன்ஸ்லாம் போட்டு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா லோட்டஸ் டிசைனு. இப்போ நல்லா ட்ரெண்டாக போயிட்டுருக்க பேட்டர்ன் தான். நான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். நான் எப்படி பண்ணுறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இது முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு 3 to 4 hours கிட்ட ஆச்சு. ஏன்னா நான் தனியாக இருந்தேன்னா அப்பயுமே ஆகியிருக்கும். இருந்தாலும் பாப்பா இருந்ததுனால இன்னுமே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எனக்கு முடிக்கிறதுக்கே. நான் உங்களுக்கு ஃபுல்லாக எடிட் பண்ணி கொஞ்சம் ஸ்பீடெல்லாம் வச்சு உங்களுக்கு ஆனால் புரியும். நீங்கள் அதை தெளிவாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பேக் நெக்கை அப்படியே ஃபுல்லாக ட்ரேஸ் எடுத்துடலாம். எடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம எப்போவுமே போல் நெக்கெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இந்த ப்ளவுஸ் பேட்டர்ன் போடணுமோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நான் ஷோல்டர் எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை நான் மார்க் பண்ணிவிட்டு அதில் நான் பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன் நெக்கு ட்ரா பண்ணுறதுக்கு. இப்போ அங்கேருந்து அவுட்டரில் ஒரு 1 inch கிட்ட வெளியே போகிற மாதிரி ஒரு டாட் வச்சுருக்கேன், மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இப்போதைக்கு லைட்டாக தெரியும். நான் பெனில் மார்க் பண்ணலை, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளவர்ஸ்லாம் ட்ரா பண்ணணும். பெனில் பண்ணால் நமக்கு தப்பாச்சுன்னா எரேஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு பென்சிலில் தான் நான் ட்ரா பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அழுத்தி வரைஞ்சிருப்பேன் பாருங்கள். நான் சும்மா ரஃப்பாக போட்டு பார்க்குறேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு பெட்டல் மட்டும் ஒரு 1/2 inch போட்டுட்டு அடுத்தடுத்து இருக்கிறதெல்லாம் ஒரு 1.25 அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே ஈவனாக இருக்க மாதிரி பெட்டலோட வித்தை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நான் சும்மா இது ரேண்டமாக தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது கரெக்டான இது இல்லை. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் இப்போ ரஃப்பாக வரைஞ்சி பார்த்துட்டேன். இப்போ உங்களுக்கு டார்க்காக நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அதே 1 inch டிஃப்ரென்ஸில் டாட் வச்சுருக்கேன். சென்டரில் மார்க் பண்ணல, அதெல்லாம் நம்ம நல்லா டார்க்காக பண்ணிக்கலாம். கீழே பார்த்திங்கன்னா ஒரு 3/4 inch அடுத்தடுத்த பெட்டல்ஸ் க்ளோஸ் ஆகிற மாதிரி நம்ம ட்ரா பண்ண போகிறோம். நெக்கில் இந்த மாதிரி 1/2 inch மட்டும் உள்ளே நம்ம பாட் நெக்லாம் போடுவோம்ல, அது மாதிரி நம்ம லைட்டாக ஷேப் எடுத்துக்கலாம். பெட்டல்ஸ்லேயே நிறைய வெரைட்டி பண்ணலாம். நான் கஸ்டமர் பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் தான் அனுப்பியிருந்ததுனால நான் சேம் அதையே நான் போட்டு எடுத்துக்கிறேன். அவங்க அனுப்பிச்ச எனக்கு இமேஜஸ் பார்த்தே நான் அப்படியே ட்ரா பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற இமேஜு
என்ன ட்ரா பண்ணியிருக்கேன். நம்ம அப்படியே 1 2 3ன்னு போட்டு எடுத்துக்கலாம். சென்டரை மட்டும் விட்டுட்டு அடுத்ததில் இருக்கிறதெல்லாம் 1 2 3ன்னு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒன் சைடு தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம கட் பண்ணும்போது அதை அப்படியே டபுள் சைடுக்கு வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க. ஏதாவது தப்பு இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். நான் அடுத்த முறை நான் அதை சேஞ்ச் பண்ணிக்க பார்க்குறேன். உங்களுக்கு எதாவது புரியலன்னா எதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க. நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவேன். நம்ம இது மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பேப்பர் கேன்வாஸ் நான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு வேஸ்ட் ஆகும் பார்த்திங்களா, ஒரு சைடில் சின்ன சின்னதாக வேஸ்ட் ஆகும். அதெல்லாம் தான் வச்சு இதை பண்ண போகிறேன். ஏன்னா நமக்கு முழுசாக தேவைப்படாது. அதனால் நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த லைனுக்கான பேப்பர் எடுத்துக்கிறேன். ஒரு 2 இன்ச் இருந்தால் கூட போதும். நான் ஃபர்ஸ்ட் இந்த ஷேப்பை ட்ரா பண்ணிவிட்டு பாருங்கள், நான் பென்லேயே ட்ரா பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம பேட்டர்ன்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அப்படியே நம்ம இதை ட்ரேஸ் எடுக்க போகிறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் இருக்க மாதிரி நான் சுற்றிலையும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அப்படியே ட்ரா பண்ணி அதே ஷேப்க்கு நம்ம ட்ரா பண்ணி கட் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா நான் டபுளாக ஃபோல்டு பண்ணி தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அப்போ தான் நம்ம ஆப்போசிட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ண போகிறது எல்லாமே நம்ம டபுளாக பேப்பரை போட்டு தான் கட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம பேப்பர் பேட்டர்ன் சிங்கிளாக தான் போட்டிருக்கோம். கேன்வாஸில் நம்ம டபுளாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பேப்பர் எடுத்திருக்கேன். எனக்கு 2 தேவைப்படுது இல்லையா, அதனால் ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு, இதெல்லாம் நம்ம வேறு ப்ளவுஸ் தைக்கும் போது வேஸ்ட் ஆகிற பேப்பர்ஸ் தான், அதெல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணியிருக்க ஏதாவது ஒரு பெட்டலை வச்சுக்கிறேன். இதே ப்ராசஸ் தான் நம்ம எல்லாத்துக்கும் பண்ண போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் அந்த என்ன சைஸ் இருக்கோ அதை அப்படியே நான் ஷேப் இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். சாரி, கொஞ்சம் உளறிட்டுருக்கேன். திடீர்னு பேசுகிறதுனால டக்குன்னு வாய்ஸ் வர மாட்டேங்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் 4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணுறேன். ஏன்னா அங்கே வந்து நம்ம பைப்பிங் வைக்க போகிறோம். அதனால் இந்த பக்கத்தில் 4 இன்ச்சும் ஆப்போசிட்டில் 1/2 இன்ச்சும் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்துக்கலாம். அப்போ தான் ஒரு பேட்டர்ன் மேலே இன்னொரு பேட்ச் வந்து உட்கார்ற மாதிரி, அதுக்காக நம்ம 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்குறோம் சீம் அலவன்ஸ். இந்த சைடில் 4 இன்ச் கொடுத்துருப்பேன், தெரியுதா? ஆப்போசிட்டில் உங்களுக்கு 1/2 இன்ச் கொடுத்துருக்கேன். மேலே அதே மாதிரி 4 இன்ச் கொடுத்துருக்கேன். அங்கேயும் நமக்கு பைப்பிங் வந்துடும். நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, அங்கே நம்ம எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் கொடுத்துருக்க இடத்துல பைப்பிங் வச்சு தைச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் தப்பாக தைச்சிட்டேன். அப்புறம் உட்காந்து எல்லாத்தையும் பிரிச்சுட்டு மறுபடியும் ஆல்ட்ரு பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சு எனக்கு இதுக்கே. பாருங்கள், நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து தான் நமக்கு பைப்பிங் வந்து அதனோட முடியணும், அதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதன் மாதிரி சென்ட்ரல் பெட்டலோட அதை ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நான் சென்டருக்கு பேப்பர் அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணி நான் மார்க் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை அப்படியே நம்ம ட்ரா பண்ணி எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் அதை அப்படியே ட்ரா பண்ணிடலாம் பேப்பர் வச்சுட்டு. அதுக்கப்புறம் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். நான் எங்கே அதை மார்க் பண்ணணும் அதையும் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அந்த பேப்பரை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த டிசைன் பண்ணும்போது நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, எது ரைட்டு லெஃப்ட்டு அதை பாருங்கள். இன்னொன்று வந்து எங்கே நம்ம அந்த பைப்பிங்கை வைக்கணுன்றதை கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள். தப்பாயிடுச்சுன்னா உட்காந்து டபுள் வாட்டி நமக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படி தான், அதனால தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன்.
அதெல்லாம் இதில் கட் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப லென்த்தியாக போகிற மாதிரி இருந்துச்சு. பாருங்கள், நம்ம கட் பண்ணதெல்லாம் ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கிறேன் கரெக்டாக இருக்கான்ட்டு. எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக கட் பண்ணியிருக்கோன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். மிஷின் வந்து செவுத்துக்கிட்ட போய் இடிச்சிக்கிட்டே ஒரு மாதிரி சவுண்டு கிட்டே இருந்தது. அதனால் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ லைனிங் மேலே நான் இந்த பேப்பர்ஸ்லாம் வச்சு இந்த மாதிரி அயன் பண்ணிக்கிட்டேன். வேஸ்ட்டு அயன் பண்ணது, சுத்தமாக அது ஒட்டவே இல்லை. எப்படி தான் மற்றவங்களாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறாங்கன்னே தெரியல. அவங்களாம் வச்சோன்னே அழகாக அந்த பேப்பர் கேன்வாஸ் போய் செட்டில் ஆகிட்டு ஒட்டிக்குது. நமக்கு என்னமோ வரவே மாட்டேங்குது. இப்போ நான் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டு தான். இப்போ நான் மறுபடியும் அந்த ஓரத்தில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், நிற்கவே இல்லை. ரொம்ப கடுப்பாயிடுச்சு எனக்கு. நான் இதுக்குன்னு போயிட்டு இப்போ நம்ம ஏதோ ஷாப்பெல்லாம் வச்சுருந்தா அதுக்குன்னு நம்ம அயன் பண்ணுறதுக்குன்னு தனியாக இடம் வச்சுருப்போம். ஈஸியாக டப்பு டப்புன்னு பண்ணிடலாம். பட் நம்ம வீட்டில் பண்ணுறதுனால நான் ஒவ்வொன்றையும் செட் பண்ணி ஒரு வாட்டியும் டேபிள் போட்டு அயன் பாக்ஸ் அயன் பண்ணி அந்த கிளாத்தெல்லாம் நம்ம போட்டு எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுது. இப்போ நம்ம அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம், பேட்ச் வச்சதெல்லாம். இப்போ வந்து பைப்பிங் வைக்க போகிறோம். பைப்பிங் கிளாத்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கரெக்டாக 1/4 இன்ச்சில் வச்சு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி இன்னொரு கிளாத் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கோம்ல, அதுக்குமே வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், பைப்பிங் கீழே போகிற மாதிரி வச்சுட்டு நம்ம சுற்றிலும் ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். என்ன ஒரு பிரச்சனைனா, எனக்கு ப்ளவுஸ் மெட்டீரியல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால் நான் எப்படி பண்ணலாம், எங்கே துணி இருக்கும் யோசிச்சு எனக்கு அதுவே பாதி நேரம் போயிடுச்சு. நமக்கு கிளாத்தெல்லாம் நல்லா ஃப்ரீயாக இருந்தால் தான் ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப நமக்கு துணி அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது பாருங்கள், துணி அதிகமாக இருந்தால் மட்டும் இந்த பேட்டர்ன் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் அப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டு பட்டிக்கெல்லாம் அதிகமாக ஒட்டு போடுற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு அங்கங்கே நம்ம நாட்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டர்ன் பண்ணிடலாம். பாருங்கள், ஆப்போசிட்டில் உள்ளதுக்கும் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த பைப்பிங் ஒட்டின மாதிரி அந்த எட்ஜ் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு சுற்றிலுமே ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். கீழே மட்டும் 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு சுற்றிலும் நான் 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி மெயின் கிளாத் எனக்கு கம்மியாக தான் இருந்துச்சு சொன்ன பார்த்தீங்களா. அதனால் ரொம்ப கவனமாக வச்சு கொஞ்சம் கூட துணி மிஸ் ஆகிடக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பார்த்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணிக்கலாம். இதுலேயுமே அங்கங்கே நாட்சஸ் போட்டுட்டு நம்ம அந்த சென்டர் அந்த கார்னர் பகுதியை கட் பண்ணி விட்டுட்டு டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு எப்போவுமே போல் பைப்பிங் ஒட்டின மாதிரி ஒரு எட்ஜ் ஸ்டிச் போட்டு சுற்றிலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் இந்த கார்னர்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஆப்போசிட் சைட்லேயும். இப்போ வந்து நம்ம சென்டர் பாருங்கள், நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இதில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு தள்ளி ஒரு 1/2 இன்ச் மட்டும்தான் வரணும் பைப்பிங்கு. நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். நம்ம சென்டராக நம்ம எந்த இடத்துல முடிப்போமோ அதை நம்ம கட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு டர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த த்ரெட்டுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நான் கட் பண்ணிட்டேன்னா இதை வந்து மெயின் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கேன். இதில் எதாவது டவுட்டு உங்களுக்கு இதில் புரியலன்னா எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வரும்போது இதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோமோ அதில் இன்னும் நான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம டர்ன் பண்ணிவிட்டு சுற்றிலும் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம டர்ன் பண்ணியாச்சு. இப்போ நான் சுற்றிலும் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். எனக்கு துணி பத்தாததுனால ஷேப்பே இல்லை, பரவாயில்ல, நம்ம துணி தேவைப்படுது, அதனால் இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். மேலே ஒரு கிளாத் பார்த்துருப்பீங்க, அதுதான் நான் தப்பாக தைச்சிட்டேன். அதனால் மறுபடியும் அதை எடுத்துகிட்டு நான் புதுசாக இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். டெய்லரிங் பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணாமல் எதையுமே கற்றுக்க முடியாது. என்ன அதில் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த வாட்டி பண்ணுற தப்பை அடுத்த வாட்டி பண்ண மாட்டேன், புது தப்பாக பண்ணுவேன். எப்போவுமே அப்படி தான். எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமான்னு தெரியல, எனக்கு அதிகமாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம சென்டர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பாருங்கள், நான் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்துக்கும் ஓவர்லாக்கும் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம சென்டரில் இது வரணும், எது எப்படி வரணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நம்ம பின் குத்தி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எங்கே 1/2 இன்ச் தான் விட்டுருந்தோம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 1/2 இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணி பின் குத்திக்கோங்க. நான் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணல, நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஸ்டார்டிங் இதை பார்க்கும்போது இது எப்படி இவ்வளோ கஷ்டமானது, எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது பண்ணும்போது தான் தெரிஞ்சு உண்மையிலே ரொம்ப கஷ்டம் இந்த ப்ளவுஸ் மேக் பண்ணுறது. இப்போ எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆர்டர் வந்தால் நான் இப்போ லாஸ்ட் டைம் சொன்னால உங்களுக்கு 4 ஹவர் ஆச்சு பண்ணுறதுக்கு, நான் ஒரு 2 ஹவரில் முடிப்பேன். இதையும் நம்ம பின் குத்தி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ப்ராப்பராக வச்சு செட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. எனக்கு இந்த ப்ளவுஸோட கலர் ரொம்பவே பிடிச்சிருந்தது, தாமரைக்கு ஆப்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நானே நல்லாயிருக்கு சொல்லிகிட்ருக்கேன், நீங்களும் சொல்லுங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இல்லை எதாவது ஒன்று மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா எனக்கு எதாவது ஒன்று சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் தெரியும் நான் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா எட்ஜ் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒன்று ஒன்றா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக எண்டும் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கேயும் முடிக்கிறப்பையும் நல்லா அந்த லாக் ஸ்டிச்செல்லாம் போட்டு பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணுறது நம்ம பார்த்துடலாம்.
இது பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலே இருந்துச்சு மொத்த வீடியோவும் சேர்த்து. நான் அதை அப்படியே சுருக்கி உங்களுக்கு ஒரு 22 நிமிஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கீழே கிளாத் கொடுத்து மடித்து திருப்பிட்டா பேக் பேட்டர்ன் வந்து ரெடி ஆகிடுச்சு. பின்னாடி பாருங்கள் ஓவர்லாக்லாம் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து சைட் டாட்லாம் பிடிச்சிக்கலாம். நான் அது காட்டல, எப்போவுமே பண்ணுறது தானே. இப்போ வந்து கீழே பாருங்க நான் டாட்லாம் பிடிச்சிட்டேன். கீழே கிளாத் கொடுத்து அப்படியே மடித்து தைச்சிடலாம். 1/2 இன்ச் நம்ம விட்டுருந்தோம்ல, அதே போல் நான் விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் யாருக்கெல்லாம் பேப்பர்லாம் வாங்க கஷ்டமாக இருக்கும், இந்த மாதிரி எந்த பேப்பர்ஸையும் தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி நிறைய எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி முக்கியமான இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா எனக்கு பக்கத்தில் அந்த பேப்பர் பேட்டர்ன்ஸ்லாம் எதுவுமே எனக்கு கிடைக்காது. எல்லாத்துக்கும் பாரிஸ் தான் போகணும், லாங் தான் போகணும். நம்ம நினச்ச நேரம் டக்குன்னு போயிட்டு வர முடியாது. அதனால் நான் இருக்கிறத வச்சு இது பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் அர்ஜென்ட் ப்ளவுஸ்னால் நான் இருக்கிறத வச்சு ரெடி பண்ணிக்கிறேன். நான் இப்போ போடுற ப்ளவுஸ் எல்லாமே ஒரே கஸ்டமரோடது. 6 ப்ளவுஸ் கிட்ட கொடுத்துருந்தாங்க. எல்லாம் நவராத்திரிக்கு போடுறதுக்காக கொடுத்துருந்தாங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட் பேட்டர்னாக இருந்துச்சு. பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் ஃபினிஷ் பண்ண ப்ளவுஸை ஏதாவது ஷார்ட்ஸில் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.